இந்த தீபிகா மேடத்துக்கு உண்மையிலேயே இதே பொழப்பா போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது எப்ப பார்த்தாலும் நம்ம மல்லிகிட்டயும், வெண்பாகிட்டயும் அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு நிக்கிறதே இந்த தீபிகாவுக்கு வேலையா போச்சு. ஏற்கனவே வெண்பாவோட விஷயத்துல அதாவது வெண்பாவ கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப கொடுமை பண்ணாங்க. விசாரிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அவங்க பண்ண ஒரு கூத்த வெளிய கொண்டு வந்தாங்க. அதுவும் இல்லாம அத மல்லியோ, விஜயோ இவங்க அந்த ஆடியோவ வெளிய விட கிடையாது. பட் இருந்தாலும் அதனால என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இப்போ வெண்பாவ வச்சு அதாவது வெண்பாவ இதுக்கு முன்னாடி விசாரிச்சதுக்கே இந்த ஒரு நிலைமை அப்படின்னா, வெண்பாவ கடத்திருக்காங்க அப்படின்னா இந்த தீபிகாவுக்கு எந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை ஏற்படும்? அந்த மாதிரி இப்போ ஒரு மோசமான நிலைமை ஏற்பட போகுது. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம தீபிகா மேடம் ரொம்பவும் தெனாவெட்டா இருந்துட்டு இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த போட்டியில வெண்பா கலந்துக்க போறது கிடையாது. தன்னோட பொண்ணு அண்ணன் போஸ்டா ஜெயிக்க போறா. அதாவது ஐஷு ஜெயிக்க வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அதாவது ஐஷுவோட வெற்றி அவங்க ஓடி ஜெயிச்சாலுமே கூட மத்தவங்கள பின்னாடி தள்ளி இன்னும் இவங்க முன்னாடி வந்தாலுமே கூட உண்மையிலேயே இப்போ ஐஷுக்கு இது உண்மையான வெற்றி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தீபன் புரிய வைக்கணும்னு நினைச்சாங்க. பட் புரிய வைக்க முடியல. ஆனா இப்போ புரிய வைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரப்போகுது. வெண்பாவை இனிமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த தீபிகா மேடமும் அடுத்தது ஐஷுவும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. உண்மையிலேயே ஐஷு அவங்க அம்மாவுக்கு தப்பாம பிறந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இப்போ ஐஷு வெண்பா வரமாட்டாங்க, நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலகணத்துல நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரான சம்பவமா இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, இப்போ போலீஸ் வெறிகுண்டு வெண்பா எங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. ஒரு சில இன்ட் க்ளூ இன்னும் வெண்பாவோட கையில இருக்க வாட்ச் இது எல்லாமே கிடைச்சது. பட் இருந்தாலும் வெண்பாவை ஃபைன் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. வெண்பாவை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். அதுவும் இல்லாம இப்போ நம்ம இவங்களுக்கு அதாவது தீபனுக்கு தெரிய வந்த அந்த ஒரு உண்மை மூலியமா அதாவது இந்த தீபிகாவே போன்ல கேக்குறாங்க இந்த மாதிரி வெண்பா கிடைச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தேனாவட்டா கேட்கும் போதே தீபனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம இப்போ வேற யாரோ கடத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் இங்க நம்ம தீபன் பொறுமையா இருந்திருந்தாரு. ஆனா தீபிகா தான் கடத்திருக்கா அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆனதும் நேரா போய் மல்லி கிட்ட சொல்லி இந்த மாதிரி நீங்க கவலையப்படாதீங்க, வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது, வெண்பாவை ஏன் கடத்தினாங்க, யார் கடத்தினாங்க, எதுக்காக கடத்தினாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்களே சும்மா விட்டாலுமே கூட நான் அவங்கள சும்மா விட போறது கிடையாது. வெண்பாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. இந்த போட்டியில வெண்பாவை ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம மல்லிக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு தீபிகா இதை பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு டைம்ல தீபன் மல்லி நீங்க செய்யறது தான் கரெக்ட். அதுவும் இல்லாம தீபிகா எந்த ஒரு காலத்திலயும் அவர் மாற போறதே கிடையாது. கண்டிப்பா அவ மோசமான ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டு இருக்கா. இதுக்கு மேலயும் அவளை நான் மன்னிச்சு விட போறது கிடையாது. எத்தனையோ விஷயத்துல தப்பு பண்ணியிருக்கா. கடைசியில வெண்பாவை இப்படி கடத்துவா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு சரியான தண்டனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெண்பாவையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயத்துல நேரா கொண்டு போய் தீபிகா முன்னாடியும் வெண்பாவையும் நிறுத்துறாங்க. இப்போ வெண்பாவை மட்டும் நிறுத்தினா பரவாயில்ல, அந்த ரவுடிங்களையும் கொண்டு போய் நிறுத்தும் போது ரவுடிங்க இந்த தீபிகாவை கையை காட்டுறாங்க. இவங்க தான் எங்களை கடத்த சொன்னது, இதோ பாருங்க போன் கால் வந்திருக்கு, அவங்க போன்ல தான் கால் பண்ணி எங்களுக்கு வெண்பாவை கடத்த சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. உண்மையிலேயே இப்போ இந்த தீபிகாவுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இதுக்கு மேல விட போறதே கிடையாது. அதாவது மல்லியும் விஜயும் விட்டாலுமே கூட நான் விட போறது கிடையாது. ஏன்னா என் பொண்ணு வயசுதான் ஆகுது வெண்பாவுக்கும். அப்படி இருக்கும்போது என் பொண்ணையும் இப்படித்தானே ட்ரீட் பண்ணுவா. அதாவது என் பொண்ணா இருந்தானே யார் பொண்ணா இருந்தானே வெண்பாவுக்கு நடந்த இந்த ஒரு கடத்தலுக்கு அதாவது அவங்கள இப்போ கடத்திட்டு போனதுக்கு கண்டிப்பா இப்போ தீபிகா தண்டனை அனுபவிச்சாகணும். நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முன் இப்போ தீபிகாவை அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. தீபிகாவோட கையில பலங்கும் மாட்டியாச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.